ஹாய் ஆல் மக்களே, பிக் பாஸ் ரசிகர்களே, ஃபாலோ யோலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுள்ளங்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்து நிலவரம் கலவரமாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. அதாவது கோர்ட் அப்படின்ற ஒரு இது வந்து நடக்க போகுது. ஸோ கோர்ட்டுக்கு வந்து அவங்கவுங்க பெட்டிஷன் வந்து எழுதுங்க கேசஸ் அப்படின்னு. இந்த ஆதிரையெல்லாம் ரொம்ப மனசுல அப்படியே டிராமா குயின் தான். ட்ரெஸ் பாருங்களேன் எவ்வளோ கன்றாவியா உட்காந்து போட்டுக்கிட்டு உள்ள ஒலாவுதுங்க. ரீஎன்ட்ரி கொடுத்துட்டோன்றனால தலையில கிரீடம் வச்சிட்ட மாதிரி ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல. டாஸ்க்ல கூட அவங்க அக்ரஷன் தான் தெரிஞ்சுது. ஓகே, அந்த இது எதுக்குமே அடங்காத ஒரு தனம் இருக்கும் பாருங்க, அதுதான் தெரிஞ்சுது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு சொல்றோம்னா, ஆதிரையெல்லாம் வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கண்டென்ட் எஃப்ஜேவோட பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது பேர் லவ்வா இல்ல லஸ்டா? லவ்னாவே கேவலம் பாய் ஃப்ரெண்ட் இருந்துன்னு, அப்புறம் லஸ்ட்னா அது அதை விட கேவலம். இவ்வளவு வேலையை பண்ணிட்டு இதுக்கு மூஞ்செல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல உள்ள வந்து இந்த மாதிரிலாம் சீன் எல்லாம் போடுறதுக்கு. அதே மாதிரி ஐயோப்பா, இந்த கமருதீனையும் பார்வதியும் சொல்லவே தேவையில்ல. பார்வதி மாதிரி விஷம் இல்லவே இல்லைங்க. அதை வந்து அது இந்த மாதிரிலாம் அப்படியே பண்ணிட்டு ஒரு ரீல்ஸ்லயே தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த இதுலயே ப்ரமோலயே வந்துருச்சு. மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுறதும், மைக்கை கட்டிட்டு பேசுறதும், வேற வேற லாங்குவேஜ்ல பேசுறதும், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து வைரல் ஆயிடும். டிஃபேம்லேயே வைரல் ஆகலாம். நெகட்டிவ் வைரல்வாங்க. நெகட்டிவ் ஃபேம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. நல்லாவே இல்லை இதெல்லாம் பாக்குறதுக்கு. இவங்களாம் காசை வேற கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸோட ஒரு தரம், பிக் பாஸ் அப்படின்ற ஒரு இருந்த மரியாதை எல்லாமே வந்து டிராப் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த கோர்ட் கேஸ்ல வந்து இந்த அம்மா வேற திவ்யா ஏற்கனவே இருக்கிற எல்லா வெஞ்சன்ஸையும் இவங்க ஆர்கியூ பண்றாங்களா இல்ல வந்து ஆர்கியூ பண்ற வக்கீலுங்களை விடுவாங்களான்னு தெரியல. ஆதிரைக்கும் வினோத்துக்கும் இருக்கிற இதுல கேஸ்ல ஃபுல்லா திவ்யா தான் டாமினேட் பண்ணுது. அவர் வந்து நல்லா அமைத்து சூப்பரா பண்றாரு. ஒரிஜினல் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு மாதிரியே பார்க்கவும் சூப்பரா இருக்காரு. அவர் ஒண்ணுமே பண்ண விடுறது கிடையாது. பேசிக்கினே இருக்குது இது அந்த அவங்களுக்கு வினோத்துக்கு அகேன்ஸ்டா. அப்புறம் வந்து வேற சொல்லிட்டு நான் யாருக்கும் வந்து ஃபேவரா பேசலன்னு. திவ்யாலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல இதுல வரலாம். ஆனா நான் இந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா செட் ஆகாது. சரி, நம்ம ஒன்னும் வினோதுக்கு சப்போர்ட் பண்ணல. போன வாட்டர் மெலான போய் ஆச்சு. அது வாட்டர் மெலான் மேல ஏகப்பட்ட தப்பு இருக்கு. அதுல வினோதோட கவுண்டர் கூட இருந்ததுனால அவர் அப்படியே வெளியே தெரிஞ்சாரு. இல்ல அவரும் சேர்ந்து அது ஏதோ யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணி தெரிஞ்சாங்க. அதை எடுத்து வச்சுன்னு பேசும்போது வியனா அவளோட வன்மத்தெல்லாம் கொட்டுறதும் ஒரே கூத்தா இருக்கு. அப்புறம் சாண்ட்ரா நடிப்பு திலகி அவங்க பத்தி பேச முடியாது. இந்த அம்மா உடனே கொஞ்சம் பேசுறாங்க. ரம்யா கன்ஃபெஷன் ரூம் வந்துட்டா மட்டும் உடனே கொஞ்சல் வருது. வெளியில வந்து அப்படியே கார்பரேஷன் கொலையை திறந்து விட்டா மாதிரி வண்டியா பேசுது ரம்யா. இந்த வாரம் அதுக்கு எப்படியா பேக்கப் பண்ணி பார்சல் போட்டு அனுப்பிச்சு விட்டா சரி. இவங்க தான் ஜட்ஜ் ஆவேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஆனாங்க திவ்யா. அப்பவே நினைச்சேன் இவங்க ஏதோ கலாட்டா பண்ண போறாங்க. இந்த வினோத்தை வந்து பார்க்க பரிதாபமா இருக்கு. யார் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. கடவுள் இருக்கானா வினோத்துக்கு நிறைய ஓட்டு வெளியில இருக்குன்றது தெரிஞ்சுதான் இந்த அம்மா உள்ள போயிருக்காங்க. அதனாலதான் வினோத் ஓட்டை வந்து உடைக்கணும், அதே மாதிரி பார்வதியோட ஆட்டத்தையும் வந்து கலைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் இந்த 10 வேலையை நல்லா செய்து இந்த ஆதிரை உள்ள போய் பார்க்கவே முடியல. எப்படா வெளில துரத்துவாங்க. அப்ப நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் என்ன சும்மாவா? நம்ம எல்லாம் வந்து ஓட்டு போடுறோம். அது எல்லாத்தையும் வாஷ் ஆஃப் பண்ணிட்டு இவங்களா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு எதுக்கு நம்மள ஓட்டு வாங்குறாங்கன்னு தெரியல பப்ளிக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நல்லவங்களுக்கும் நன்றிகள் பல. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.